நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இந்த டூத் பேஸ்ட் ஆடு, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆடு, இந்த டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் கிளீனர் ஆடெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? கில்ஸ் 99.99% ஜெர்ம்ஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. நமக்கு லைஃப்பில் நிறைய க்ளோஸ் பீப்புள் இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஸ் இருக்கலாம். பட் அவங்களாம் 100% பர்ஃபெக்டாக இருக்காங்களா? இல்லை. அவங்களும் எப்போ நம்ம லைட்டாக ஹர்ட் பண்ணுவாங்க, நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து லைஃப்பில் 100% பர்ஃபெக்டாக இல்லை. அப்புறம் ஏன் நம்ம ரிலேஷன்ஸை விட்டுருங்க, நம்ம அப்பா அம்மாவை கூட எடுத்துக்கோங்களேன். அவங்க என்னதான் ஜெம்மாக இருந்தாலும், அவங்க என்னதான் நமக்காக என்ன வேணால் பண்ணாலும், அவங்க கூட நம்மளை அப்பப்போ ஹர்ட் பண்ணுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துற ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ லைஃப்பில் எதுவுமே யாருமே எந்த விஷயமுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது, எதுவுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. கரெக்டுங்களா? அப்புறம் ஏன் நம்ம லைஃப்பை மட்டும் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம், லைஃப் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். எனக்கு அதுவும் கிடைக்கணும், இதுவும் கிடைக்கணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், எல்லாம் வேணும், எனக்கு ஹாப்பினஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் தான் பேச போகிறோம். லைஃப் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதயத்தின் குரல் உங்களுக்கு லைஃப்பில் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு, நிறையா பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, உங்களுக்கு நிறைய சிரிக்க வச்சிருக்கு, நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச கைண்டான சப்போர்ட்டை கொடுங்க. பாட்காஸ்ட் தமிழுக்கு ரொம்ப புதுசு. யூடியூப் மாதிரி எனக்கு இங்கே மானிட்டைசேஷன் ரெவன்யூலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை நான் ரெகுலராக பண்ணணும், இது மூலமாக நான் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் எப்படி நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர் நவீன் ஃப்ரம் CEG@OKICICI அப்படிங்கிற UPI ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச மினிமம் அமௌண்ட், ஈவன் இஃப் இட் இஸ் 10 rupees, அதை நீங்கள் டொனேட் பண்ணலாம். இந்த UPI ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. டாபிக் உள்ள போகலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைஃப் டு பி 100% பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு 3 முக்கியமான புள்ளிகள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து ஹெல்த்து, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னொன்று வந்து மணி. ஓகேங்களா? இந்த 3மே வந்து எல்லாருமே ரொம்ப பெருசாக கருதுகிற விஷயங்கள். 3மே இருந்தால் வந்து லைஃப் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிலீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் லைஃப்பில் ஒரு 100 மனுஷங்களை நம்ம எடுத்துப்போம். இந்த உலகத்தில் ஒரு 100 மனுஷங்களை எடுத்துப்போம். அந்த 100 மனுஷங்களை நீங்கள் யாரை வேணால் பிக் பண்ணி பாருங்கள், யாரை வேணால் நோண்டி பாருங்கள். அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை இருந்துகிட்டே தாங்க இருக்க போகுது. யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்த் செமையாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் செமையாக போகலாம், பட் அவங்களுக்கு வந்து மணி வைஸோ இல்லை ஹெல்த் வைஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யாராவது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அவங்களுக்கு எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து லைஃப்பில் செமையாக வாழ்கிறாங்க, செமையான கார் வச்சுருக்காங்க, எல்லாமே வேறு லெவலில் வாழ்கிறாங்க மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு க்ளோஸாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், லைஃப் எப்பவுமே 100% பர்ஃபெக்டாகவும் இருக்காது, நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்காது. அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு எதர் ஒன் திங் இல்லை இன்னொரு திங் வந்து மிஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இயற்கையோட நியதியே அதுதாங்க. இந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா வந்து இயற்கையோட நியதியே. ஸோ தட் இஸ் த லா ஆஃப் நேச்சர் அண்ட் தட் இஸ் ஹவு இட் இஸ். ஓகேங்களா? அதை நீங்கள் போய் மாற்ற முடியாது, நானும் போய் கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்காக வந்து என்னோட ஹெல்த் இம்ப்ரூவே ஆகாதா, என்னோட ஃபினான்ஸ் இம்ப்ரூவே ஆகாதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஆகுங்க, ஆகாமல் போகாதுன்னு நான் சொல்லலை, அதுக்கு நீங்கள் உழைக்காதீங்கன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். பட் உங்களுக்கு ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற டைமில் வந்து ஃபார்ச்சுனேட்டாவோ அன்ஃபார்ச்சுனேட்டாவோ ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம், ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் வரலாம். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் லைஃப். லைஃப் அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம், எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பசில் மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு பீஸை எடுத்தால் இந்த பக்கம் தான் உள்ளே தான் போகுது, அதை யாருனாலே மாற்ற முடியாது. அதே நான் போட்டு ஓவராக யோசிச்சு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, பட் அந்த லவ் மட்டும் அமையலை, எனக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிச்சு, பட் எனக்கு பேஷன் மட்டும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, இது பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாம் ஏன் வந்து இல்லாத விஷயத்தை நினச்சி ஓவராக யோசிக்கணும், அந்த மிஸ் ஆகிற அந்த ஒரு புள்ளியை ஓவராக யோசிக்கணும். எனக்கு இது கிடச்சிருக்கு, ஆமாம், இதுக்கு நான் சந்தோஷப்படலாம். அப்புறம் வந்து லைஃப் எப்பவுமே இப்படி தான் இருக்க போகுது, ஒரு சில குறைகள் இருக்க தான் போகுதுங்கிற அந்த ரியாலிட்டியை நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த விஷயம் இப்படி தான், ஆமாம், இதில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் போகுது, இது வந்து ஒரே நாளில் மாற போகிறது கிடையாது. இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து எனக்கு ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. இது ஒன்றும் நாளைக்கே மாறிட போகிறது கிடையாது. அதுக்காக நான் உழைக்க தான் போகிறேன், பட் அதை நான் போட்டு ஓவராக வரி பண்ண போகிறது கிடையாது. அதை பற்றி நான் ஃபீல் பண்ண தான் போகிறேன், பட் ஓவராக ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் நம்ம மாற்றிட்டோம்னு வைங்களேன், நம்மளோட லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம லைஃப் அணுகிற விதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், பட் இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து ஒரே நாளில் நடக்காது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வாரங்களையோ இல்லை ஒரு சில மாதங்கள்லையோ உங்களால் உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணாலே போதும், உங்களோட லைஃப் செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, அண்ட் நிம்மதியாக தூங்குவீங்க. சரிங்களா?
ஸோ நான் மறுபடியும் அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைஃப் டு பி 100% பர்ஃபெக்ட். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது அப்படி இருக்க போகிறது கிடையாது. அப்படியே உங்களோட எக்ஸ்பெக்டன்சி அது மேலே போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து 70-30 ரூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு லைஃப்பில் 70% மட்டும்தான் ஹாப்பினஸ் இருக்க முடியும், 70% மட்டும்தான் கண்டென்ட்மெண்ட் இருக்க முடியும், 70% மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். ரிமைனிங் 30% ஆஃப் த ஏக்கம் இருக்கிறது, 30% ஆஃப் த பெயின் இருக்குது, ஒரு 30% ஆஃப் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுறது, அப்பப்போ ஏதாவது ஒரு பழைய ஞாபகங்கள் வருது, அப்பப்போ ஃபியூச்சரை பற்றின ஒரு சின்ன சின்ன பயங்கள் வருது. எல்லாமே ரொம்ப நார்மல் அண்ட் எல்லாமே இருக்க தான் போகுது. எப்படி லைஃப் 100% பர்ஃபெக்டாக எனக்குமே இருக்காதோ அதே மாதிரி ஒரு டேவையோ இல்லை ஒரு வீக், ஒரு 1 இயர் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா 70% ஆஃப் த டைம் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ரிமைனிங் 30% ஆஃப் த டைமில் இருக்கிற அந்த கஷ்டங்களோ இல்லை அந்த மிஸ்ஸிங்கோ இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த ஹெல்த் வைஸ் இருக்க ப்ராப்ளமோ ஒன்ஸ் அகைன் அது இருக்க தான் போகுது. நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட உன்னால் அதை 100%லாம் மாற்றிட முடியாது. ஸோ நம்ம மிஸ் ஆகிற அந்த 30%, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 30% நினச்சி ஃபீல் பண்ணுறதோட அந்த 70% நினச்சி சந்தோஷப்படுவோமே. நமக்கு கிடைச்சிருக்க 70% எல்லாருக்கும் கிடைச்சிருக்காதுங்க. நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு சில பிளஸிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காதுங்க. நமக்கு கிடைச்சிருக்க மாதிரி பேரண்ட்ஸோ இல்லை நமக்கு கிடைச்சிருக்க மாதிரி அழகான ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு கிடைச்சிருக்க மாதிரி அழகான ஸ்கில்ஸோ இங்கெல்லாம் யாருக்குமே கிடைச்சிருக்காதுங்க. நம்மளாம் யோசிச்சோம்னா ஒரு வகையில் ரொம்ப பிளஸ்டு தான். எனக்கு கேட்டால் அங்கே ப்ராப்ளம் வந்து நமக்கு கிடைக்காத விஷயங்கள் இல்லை, நம்மளோட மைண்ட் செட்டில் தான் அந்த ப்ராப்ளமே இருக்குது. இருக்கிற விஷயத்த விட்டுட்டு இல்லாத விஷயத்த நினச்சி யோசிச்சிட்டே இருக்கிறது தான் நம்ம ஹியூமன் மைண்டோட ஒரு தன்மையே. ஸோ அதை நான் பெருசாக அவங்களை குறை சொல்லலை. பட் ஒன்ஸ் அகெயின் இதை பற்றி நம்ம அவேராக இருக்கணும். நம்மளோட மைண்ட் செட்டை மறுபடியும் சின்னதாக மாற்றணும், சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கன்னா அந்த 30% ஒரு 30%ஆகவே தெரியாது, ஒரு 3%ஓ இல்லை 2%ஓ மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா நமக்கு லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஹாப்பினஸ் 100% இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும். 100% குவாலிட்டியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருந்து நிம்மதியாக தூங்குவோம். சரிங்களா? ஸோ எல்லாரும் எப்போ ஹாப்பியாக இருங்க, லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. எதை நினச்சும் போட்டு ஓவராக யோசிக்காதீங்க, எதை நினச்சும் போட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நாள் நடக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, சின்ன சின்ன உழைப்பை போடுங்க அண்ட் நிறையா பிலீவ் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கும் என்னோட பேஷனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ இல்லை நவீன் ஃப்ரம் CEG@OKICICI அப்படிங்கிற UPI ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. ரெண்டுத்துக்குமான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பபாய்.